Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா பொங்கல் அன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் வந்து கௌசி எனக்கு வந்து போட்டு விட்டுருந்தாங்க. சோ அவங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எப்படி இந்த மேக்கப் வந்து போட்டாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. and இதான் சேனலுக்கு முதல் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா Subscribe பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மேக்கப் வந்து போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து எப்பவுமே க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன போட போகிறோன்னா பயோடெக்கோட அந்த ஹனி வாட்டர் தான் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. நம்ம போடுற மேக்கப் எல்லாமே வந்து ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுக்குமே வந்து கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஒரே கலரில் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து செட்டஃபில்லோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுவும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம போய்க்கலாம். இப்போ மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரைமர் வந்து போட்டுக்கலாம். ப்ரைமர் அப்ளை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட போடுற மேக்கப் வந்து நல்லா செட் ஆகிட்டு லாங் லாஸ்டிங்காக ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்கும். அதுக்காக தான் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரைமர் போட்டதுக்கப்புறமா ஆரஞ்சு கரெக்டர் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஆரஞ்சு கரெக்டர் எதுக்காகனா எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது ஏதாவது பிம்பிள் மார்க்கு இந்த நோஸு அந்த லிப் கிட்டெல்லாம் வந்து சைடில் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் அந்த ஆரஞ்சு கரெக்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கன்சீலர் போடும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ ஆரஞ்சு கரெக்டர் வந்து போட்டுட்ருக்காங்க. ரொம்ப நிறைய அப்ளை பண்ண வேண்டாம். லைட்டாக மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா மேக்கப் இதுக்கு அது லைட்டாக வெட் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்மஷ் பண்ணி விட்டுக்கலாம். அது ஈவனாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸ் இருந்தாலும் எடுத்துரும். நமக்கு ஈவனாக அது வந்து அப்ளை ஆகிக்கும் ஃபேஸில். இப்போ இந்த ஆரஞ்சு கரெக்டர் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே நம்ம கன்சீலர் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து லைட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்சீலர். ஸோ இந்த பிராண்ட் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். நாங்கள் போடுற மேக்கப்பே பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான ஒரு சிம்பிள் மேக்கப் தான் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நார்மலாக நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க இல்லை பக்கத்தில் எங்கே வெளியே போகிறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு மேக்கப் லுக் வேணும், சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேக்கப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய கோட்டிங் அந்த மாதிரிலாம் போடுறத விட இந்த மாதிரி சிம்பிளாக போட்டாவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ கன்சீலரும் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணியாச்சு. ஐ மேக்கப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஐ ஷேடோ வந்து அப்ளை பண்ணிடலாம். ஐ ஷேடோவும் அதே மாதிரி தான் ரொம்ப டார்க்காக கான்ட்ராஸ்ட்டாக நம்ம போடுறத விட கொஞ்சம் லைட்டாக அந்த ஷேடிங் மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ ஐ ஷேடோவும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஐஷேடோ பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்கேன். எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அந்த அளவுக்கு அந்த கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு நான் ஃபைனலாக காட்டுறேன். இப்போ வந்து ஃபவுண்டேஷன் வந்து போட்டுக்கலாம். ஃபவுண்டேஷன் அதே மாதிரி நம்ம ஸ்கின்க்கு சூட் ஆகிற மாதிரி அந்த ஷேடு இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி பார்த்து கரெக்டாக ஃபவுண்டேஷனும் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இந்த ஸ்பாஞ்சில் நான் சொன்ன மாதிரி லைட்டாக வெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம என்ன கோட்டிங் போட்டாலும் நம்ம அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஸ்மஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா எக்ஸஸ் இருந்தால் வந்துடும். அது போக பார்த்திங்கன்னா நீட்டாக ஒரே மாதிரி ஈவனாக நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட்டு மேக்கோட காம்பேக்ட் பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ மேக்கப் போட்டிருக்கும் போது அப்போ தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்தார். ஸோ அவரோட ரியாக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார் வந்த உடனே பார்த்துட்டு. ஏன்னா அவர் இந்த மாதிரி மேக்கப்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. நானும் பெருசாக இந்த அளவுக்கெல்லாம் போட மாட்டேன் எப்போவும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐலைனர் வந்து போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கீழேயும் வந்து ஐலைனர் அந்த காஜல் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கண் வந்து கீழே வந்து டார்க்காக இருக்க மாதிரி நமக்கு வந்து காட்டும். அதனால் கீழே வந்து போடாதீங்க. மேலே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஐலைனர் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கண்ணும் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் கீழே வந்து அப்ளை பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து கான்டோர் அந்த இது பார்த்திங்க அப்படின்னா போட்டுக்கலாம். இது வந்து நோஸ், அதுக்கப்புறம் அந்த சைடில் அந்த சின் கிட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கட் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணுறது. ஐப்ரோஸ் வந்து நான் யூஸ்வலாக எப்போவுமே எடுக்க மாட்டேன். அது போக என்னோட கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். அவங்க அதனால் என்ன பண்ணாங்கன்னா லைட்டாக அந்த பென்சில் வச்சும் அந்த ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதை வச்சும் தான் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஐப்ரோஸை வந்து போட்டு விட்டாங்க எனக்கு. மற்றபடி ஐப்ரோஸ்க்கு வந்து பெருசாக வேறு எதுவுமே பண்ணல. இப்போ நம்ம வந்து ப்ளஷ் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதை வந்து சின் கிட்டெல்லாம் போடும் போது கொஞ்சம் க்ளோவாகவும் இருக்கும். நம்ம ஸ்மைல் பண்ணும் போதோ பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காரா வந்து போட்டுக்கலாம். என்னோடய ஐலாஷஸே வந்து கொஞ்சம் மேலே வந்து பெருசாக தான் இருக்குங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஐலாஷஸ் வந்து தனியாக வைக்கணுன்ட்டு இல்லை, அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போட்டுட்டோம். இப்போ மஸ்காரா போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா லிப்ஸ்டிக் ஒன்று மட்டும்தான் இருக்குது. நம்ம முதல்ல வந்து லிப் பாம் வந்து மேலே வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து W2 பிராண்டோட லிப்ஸ்டிக்கு. உங்களுக்கு அது சில்வர் கலரில் இருக்கிறதுனால கரெக்டாக அது வந்து நேம் வந்து தெரியல. ஸோ கரெக்டாக அது லைன் வந்து முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள லிப்ஸ்டிக் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லிப்ஸ்டிக் நேரில் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது, பட் வீடியோக்கு பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ நெக் பீஸ் எல்லாமே போட்டு ரெடி ஆகியாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் பார்த்திங்க அப்படின்னா போட்டாச்சு. இது எப்படி இருக்குது, இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து சிம்பிளாக ஏதாவது மேக்கப் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.